விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பும்போது சென்னை விமான நிலையத்தை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் என்பது அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தது என்றும் பாஜக தனித்து போட்டியிட்டால்தான் அதனுடைய வாக்கு சதவீதம் தெரியும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, மக்கள் பாஜகவிற்கு தக்க பாடம் புகட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் முழுமையான வீடியோவை காண்போமாக. மக்கள் மாபெரும் ஆதரவை நல்கியுள்ளனர். 234 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாகும். இந்திய மக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அறப்போர் என்று இந்தியா கூட்டணி அறிவித்தது. அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதாவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடு தழுவிய அளவிலே பிரச்சாரம் செய்தனர். அதற்கு இணங்கி இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டும் வகையிலே ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். பெரும்பான்மை இந்து சமூகமே உணர்ந்து கொண்டது. அதற்கு அடையாளமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் படுதோல்வியை பாஜகவுக்கு பரிசாக அளித்துள்ளனர். ஆகவே இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜகவுக்கு எதிராக மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு. பாஜக தனித்து போட்டியிட்டு இந்த சதவீதத்தை பெற்றிருந்தால் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு பொருள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து இதர கட்சிகளோடு இணைந்து அவர்கள் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு தற்காலிகமானவை. இது பாஜகவுக்கே உரித்தான வாக்கு வங்கி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட 2 இடங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் எமது 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக பரிணமித்துள்ளோம். இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய வாக்காளர் பொதுமக்களுக்கும் எங்கள் வெற்றிக்காக பாடாற்றிய திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.